இதுவரைக்கும் Zeroth லேர்னிங் சென்டரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுடைய இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். சேனல் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது 4 வகையாக இருக்குது. இதை வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். டைட்டிலை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஏங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ ரன்னிங் வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். ரன்னிங் இன்புட்டு இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் அவுட்புட் வரும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எதுவும் ரியாக்ஷன் இருக்காது. a equal to 5. அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன் வந்து a வந்து 5 இருந்தால் அவுட்புட் வரும், இல்லைன்னா எதுவும் வராது. இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னிங் வேல்யூ ஏ கேட்குது. ஏவோட வேல்யூ என்ட்ரு பண்ணுவோம் 5. ஏவோட வேல்யூ 5 இருந்தாலும் ட்ரூ வந்துருச்சு. இப்போ வந்து ஏவோட வேல்யூயை மாற்றி பார்க்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 6 போகலாம். இப்போ அவுட்புட் எதுவும் வரல. இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். டைட்டில் வந்து மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேல்யூ ட்ரூவாக இருந்தால் ஒரு கண்டிஷனும், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு கண்டிஷனும் ரன் ஆகும். இப்போ இதில் எல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ a equal to 5 இருந்தால் ட்ரூவாக வரும், இல்லைன்னா ஃபால்ஸாக வரும். இது if else ஸ்டேட்மெண்ட். அடுத்து else if ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளே வந்து இஃப் கண்டிஷனில் வந்து 2-3 வேல்யூ செக் பண்ணுறதுக்கு மாதிரி கொடுக்க போகிறோம். அப்படி அந்த 2-3 வேல்யூவில் வரலைன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸாக வரும். இப்போ இதில் ஆட் பண்ணுவோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேல்யூ வந்து 5னா அவுட்புட் வந்து 5ன்னு வர மாதிரி டைப் பண்ணிக்கலாம்.
ஏ ஈக்குவல் டு 5னா அவுட்புட் 5 வரணும். அதேமாதிரி ஏ ஈக்குவல் டு 6னா அவுட்புட் 6 வரணும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன் மூலமாக நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் செக் பண்ண போகிறோம். இதில் ஏ ஈக்குவல் 6னா அவுட்புட் 6ன்னு வர மாதிரி எரர் வருது. ஈக்கு வந்து கேப்ஸில் போட்டிருக்கேன், ஸ்மாலில் போடணும். அவுட்புட் 6ன்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 7. அவுட்புட் வந்து 7ன்னு பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 3 வேல்யூ இல்லைன்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 5 டைப் பண்ணால் ஆன் அவுட்புட் 5 வருது. இப்போ 6 அவுட்புட் 6. அவுட்புட் 7 டைப் பண்ணால் ஏ ஈக்குவல் 7னா 7 அவுட்புட். ஒரே கண்டிஷனில் 2-3 வேல்யூ செக் பண்ணுறோம். இப்போ வந்து 8 போட்டால் ஃபால்ஸ் வந்துருச்சு. அடுத்தது வந்து நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வந்து 2 இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இதுக்கு வந்து 2 வேல்யூ என்ட்ரு பண்ணோம். ஆல்ரெடி நம்மகிட்ட ஏ வேரியபிளுடைய வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம பியோடைய வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து கீழே உள்ளதில் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஏ ஈக்குவல் டு 5 இருந்தால் உள்ள இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணோம். இஃப் ஏ கிரேட்டர் தேன் பியாக இருந்தால் பியாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இருந்தால் இந்த கண்டிஷன் ரன் ஆகிற மாதிரி. ஏ கிரேட்டர் தேன் பியாக இருந்தால் இந்த அவுட்புட் வரணும். அவுட்புட் ட்ரூ ட்ரை பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா அவுட்புட் ஃபால்ஸாக வர மாதிரி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து
ஏ ஈக்குவல் டு 5 இல்லைன்னா அது வேறு ஒரு கண்டிஷன் ரன் ஆகிற மாதிரி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அவுட்புட் நம்ம க்ளோஸ்னு போட்டுக்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 6. இப்போ வந்து ஏ கிரேட்டர் தென் பி வந்து ஃபால்ஸ், அதனால் ஃபால்ஸ் கட்டுது. ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 4 போடுவோம். இப்போ வந்து கரெக்ட் ட்ரூ. அடுத்து வந்து ஏ ஈக்குவல் டு 5 இல்லாமல் வேறு நம்பர் போட்டு பார்ப்போம். பி ஏதாவது நம்பர் போட்டுக்கலாம். பார்த்தா அவுட்புட் வந்து க்ளோஸ். இது வந்து 4 கண்டிஷன், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் 4 கண்டிஷன் ரன் ஆகுது. இது வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.